கடலை மாவு குருமா என்னடா சைடிஷ் வைக்கிறது அப்படின்னு தினம் ஒரே குழப்பமாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த கடலை மாவு குருமா. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது கடலை மாவு மட்டுமே கரைச்சி ஊற்றினா இதில் என்ன சத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம இந்த குருமா தயார் பண்ண போகிறோம். ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பணியாரம்னு எல்லா டிஃபனுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததும் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயம் நறுக்குனது ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இது பரங்கிக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கேரட் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி ஸோ என்ன இருக்கோ ஸோ எல்லாத்தையும் போடுங்க. இந்த போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் தருது அப்படிங்கிறது வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளே கடலை மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா கட்டி தட்டுச்சு அப்படின்னா ஸோ நம்ம குருமாவில் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூரிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். நமக்கு இந்த குருமா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணும். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பணியாரம் இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே போதும். நான் இப்போ தோசைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடலை மாவு கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தோன்னா அந்த எல்லோ கலர் நமக்கு கிடைக்காது. கடலை மாவு குருமானாவே அந்த எல்லோ கலர் தானே அதில் ஹைலைட்டு. ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாய், வரமிளகான்னு தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. அந்த காரமே போதுமானதாக இருக்கும். அல்லது பத்தலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி நல்லா வெந்து வரணும். ஸோ வேக வேக நமக்கு என்ன பண்ணோன்னா குருமா நல்லா கெட்டிப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மிலேயே தான் இருக்கணும். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடலை மாவு குருமா தயாராகிடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த கடலை மாவு குருமாவுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு தாளிப்பு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துறீங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கடலை மாவு கட்டி இல்லாமல் கரைச்சி அதை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. என்னென்னா நம்ம கடலை மாவு ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஹீட்டுக்கு கட்டி தட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கட்டி தட்டாமல் அழுங்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சர்வ் பண்ண தயாராகிடும். அவ்வளோதாங்க. ஸோ கடலை மாவு குருமா நம்ம நார்மலாக கடலை மாவு மட்டும் கரைச்சி ஊற்றினா அதோட சத்து இருக்காது. ஸோ இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ இந்த கடல மாவு வந்து ஸ்கின் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுது. முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இதெல்லாம் சரி பண்ணுது. ஸ்கின்னோட டோனை கூட நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இந்த கடல மாவில் பச்சை பால், சந்தனம், ரோஸ் வாட்டர், தேன் இதெல்லாம் கலந்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல சைனிங்காக இருக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். குளிக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பரங்கிக்காய், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் கேரட் இது 3மே என்னென்ன நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.